இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியை சுற்றியே தமிழக அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் ஆள்கின்ற திமுகவை பற்றியும், ஏற்கனவே ஆண்டு இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவை பற்றியும் பேசியதை விட அதிகம் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், ஒரு சமூக நீதிக்காக போராடிய ஒரு கட்சியை எப்படி பலவீனப்படுத்தலாம் என்றுதான் பல ஊடகங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நேற்று வேலூரில் தமிழக அமைச்சர் துரைமுருகன், தமிழகத்தினுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடம் ஊடகங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு துரைமுருகன் என்ன பதில் சொன்னார் என்பதை பற்றித்தான் ஊடகங்களில் நேற்று மிகப்பெரிய அளவிலே பிரச்சாரம் செய்யப்பட்டது. அப்படி துரைமுருகன் என்ன பதில் சொன்னார் என்பதை பற்றியும் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். வேலூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போன துரைமுருகன் அங்கே அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அவர் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் கூட்டத்தில் திமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்கப் போகிறதா என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு துரைமுருகன் சொன்ன பதில், தேர்தல் வருவதற்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது, அதற்குள் இதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும், இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு துரைமுருகன் சென்று விட்டார். அதற்கு அடுத்து நடந்த பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனைகள். துரைமுருகன் திமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்கப் போகிறதா என்ற கேள்விக்கு சொன்ன பதில் என்ன? துரைமுருகன் சொன்ன பரபரப்பான பதில், துரைமுருகன் பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்கு அழைத்து வர மிகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் ஊடகங்கள் ஆளாளுக்கு அவர்கள் இஷ்டத்திற்கு பல கட்டுக்கதைகளை அளந்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பற்றி பேசுவதாக இருந்தால் என்னோடு தான் பேச வேண்டும் என்று ஜி.கே. மணி அவர்களிடம் சொல்லி, ஜி.கே. மணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசியில் தகவல் சொன்னதாகவும், அது சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி எதுவும் சொல்லாமல் யோசனையில் ஆழ்ந்ததாகவும் இன்னொரு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. பற்றாத குறைக்கு இன்னொரு ஊடகத்திலே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்ன விவாதம் செய்கிறார்கள் என்று கேட்டால், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களை அமித்ஷா மிரட்டி விட்டார், வெகு விரைவில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும், இல்லை என்றால் சிபிஐ வரும் என்றெல்லாம் மிரட்டி விட்டார் என்று ஒரு ஊடகம் கேள்வி கேட்கிறது. அதற்கு பதில் சொன்ன ஒரு ஊடகவியலாளர், இதற்கு முன்பு பாமகவை பற்றி எவ்வளவோ குறை சொல்லி அவர் பேசியிருந்தாலும் கூட அப்பொழுது அந்த ஊடகவியலாளர் சொன்ன பதில், உங்கள் இஷ்டத்திற்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள், டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை எனக்கு நன்றாக தெரியும், யாராலும் அவரை மிரட்ட முடியாது, எந்த மிரட்டலுக்கும் பயந்து செல்லக்கூடியவர் டாக்டர் ராமதாஸ் கிடையாது. அமித்ஷாவை போல 10 அமித்ஷா வந்தாலும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை மிரட்ட முடியாது. உங்கள் இஷ்டத்திற்கு கதை கட்டாதீர்கள், பொய்யையே மூலதனமாக வைத்து இந்த ஊடகங்களை நடத்தாதீர்கள் என்று அந்த ஊடகவியலாளரே பேசியிருக்கிறார். யார் என்று கேட்டால், ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பல விமர்சனங்களை பொதுவெளியிலே வைத்தவர். டாக்டர் ஐயாவை பற்றி கேட்டவுடன் இப்படிப்பட்ட ஒரு பதிலை, ஆணித்தரமான பதிலை, உண்மையை உடைத்து பேசியிருக்கிறார். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி வைக்க போறது, திமுகவுடனா அதிமுகவுடனா அல்லது நடிகர் விஜயுடனா என்றெல்லாம் விவாதம் நடத்துகின்ற இந்த ஊடகங்கள், எந்த ஊடகங்களுமே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் நடத்திய கடந்த கால போராட்டங்களை பற்றி, சமூக நீதிக்காக அவர் நடத்திய போராட்டங்களை பற்றி, தடா என்கின்ற ஒரு கருப்பு சட்டத்தை வைத்து தமிழ்நாட்டிலே ஒரு எமர்ஜென்சியை, அறிவிக்காத எமர்ஜென்சியை டிக்ளேர் செய்த அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா, அன்றைக்கு தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை தடா சட்டத்திலே கைது செய்து ஓராண்டு சிறையிலே வைத்த ஜெயலலிதா, அதே நேரத்தில் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பலர் தடா சட்டத்திலே கைது செய்யப்பட்டார்கள். அந்த தடா சட்டத்தை பார்த்து அனைவரும் பயந்து போய் அமைதியாக இருந்த பொழுது
ஜெயலலிதாவுடைய அந்த சர்வாதிகார நடவடிக்கைக்கு அனைவரும் சாய்ந்து போய் சரிந்து போய் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதி காத்த பொழுது அந்த தடா சட்டத்தை எதிர்த்து தடியடியை பற்றி கவலைப்படாமல் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நடத்தி தமிழ்நாட்டிலே ஜனநாயகத்தை காப்பாற்றிய தலைவர் டாக்டர் ராமதாஸ் என்று இன்றைக்கு எந்த ஊடகங்களும் பேசுவதும் இல்லை, எழுதுவதும் இல்லை. தமிழ்நாட்டிலே அனைத்து சமூகங்களுக்கான இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இவற்றை பற்றி ஒரு 40 ஆண்டுகளாக தொடர்ந்து பேசிக்கொண்டு குரல் கொடுத்து கொண்டு அதற்காக அழுத்தம் கொடுத்து கொண்டு அந்த கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி அந்த போராட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிலே தன்னை ஒரு போராளி என்று அனைவரும் அழைக்கக்கூடிய அளவிற்கு மிக பெரும் போராட்டங்களை முன்னெடுத்தார் என்று டாக்டர் ஐயாவை பற்றி இன்றைக்கும் எந்த ஊடகங்களும் பேசுவதில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி வைக்கப் போகிறது? பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி வைப்பது மிகப்பெரிய தவறு. அதே பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்தால் அது மாபெரும் தவறு. இதே பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் அது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம். அல்லது வேறு ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்தால் அது வரலாற்று பிழை. இப்படி ஆளாளுக்கு அடுக்குமொழியிலே பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி விமர்சனம் செய்கிறார்களே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கடந்த கால சாதனைகளை, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர் நடத்திய போராட்டங்களை, டாக்டர் ஐயா அவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்திற்காக செய்த தியாகங்களை எந்த ஊடகங்களும் இன்று வரை பேசுவதில்லை என கூறிக்கொண்டு இதை போன்ற இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.